வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல நான் பாயாசம் பண்ணியிருக்கேன். இது வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரசாதம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அளவு ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறத அந்த மண் இருக்கும், அந்த வேருடைய அந்த மண் இருக்கும். அதனால் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதோடைய தோலெல்லாம் அப்படியே எடுத்துடணும். தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா திருவி உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கலர் மாறிடும். இதை வந்து காய் திருவுறதில் நல்லா நான் திருவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். எல்லாத்தையும் நான் திருவிட்டேன். இப்போ தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா அந்த ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாவு தன்மைலாம் அதில் கொஞ்சம் போயிடும். எப்போவுமே நம்ம வந்து சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் சாப்பிட்றத விட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீசன் இருக்கும் பொழுது தான் இதெல்லாம் செய்ய முடியும். இப்போதைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா கிடைக்குது. இப்போ வாங்கி இதை செய்யலாம். இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக பிழிஞ்சு எடுத்துடுறேன். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிடலாம். இந்த தண்ணியை நான் கீழே விட போகிறதில்ல. இதில் வந்து நான் சப்பாத்தி மாவு ஏதாவது பிசைஞ்சிடுவேன், இல்லைன்னா சூப்பில் பண்ணிவிடுவேன். செடிக்கு கூட ஊற்றி விடலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு இந்த வெல்லத்தை அடுப்பில் வச்சு காசணும். இது வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து நல்லா வெல்லம் கரைஞ்சாலுமே போதும். அந்த அளவுக்கு இதை வச்சு அடுப்பில் வச்சு கரைச்சிக்கணும். எல்லாம் கரைஞ்சிடுது. இந்த பக்கம் வெள்ளத்தை கரைச்சிக்கும் பொழுது அந்த பக்கம் வந்து நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்ருக்கேன். வெல்லம் கரைஞ்சிடுது. இப்போ இந்த வெல்லத்தை எடுத்துட்டு ஒரு கடாய் வைக்கிறேன். இதுக்கு வந்து நெய் கூட ரொம்ப தேவை கிடையாது. ஒரு 2 ஸ்பூன் போட்டாலுமே போதும். அதாவது முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கும் நம்ம துருவி வச்சுருக்கிறத வதக்கிறதுக்கும் இதுவே போதும். ரொம்ப அதிகமாக நெய் வேணும் என்ற அவசியமே கிடையாது. முந்திரியை போட்டு வறுத்துட்டேன். அது லைட்டாக செவந்து வரும்பொழுது திராட்சையை போட்டு அது பலூன் ஷேப்பில் வந்தவுடனே இதெல்லாம் எடுத்துட்டு இதே நெய்யில் அந்த துருவி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் மாவு சத்து இருக்கிறதுனால இது வந்து அடி பிடிச்சிக்கும். அதனால் இதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் இருந்தாலும் பெஸ்ட்டு. இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போட்டு 2 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் இது நல்லா வதக்கிடும். பாருங்கள், இது கலரும் சேஞ்ச் ஆகிடுது. பாருங்கள், நல்லா எல்லோயிஷாக வந்துடுது. இந்த டைமில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாலுமே போதும். இதுக்கு அளவு இவ்வளோ தான், அந்த அளவுலாம் கிடையாது. இதுக்கு தண்ணி நல்லா இது மூழ்கிற அளவுக்கு விட்டாலுமே போதும். ஆஸ் யூஷுவல் நம்ம பாயாசம் செய்கிற அதே மெத்தட் தான் இது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெள்ளிக்கிழமையான அம்மனுக்கு இதை செஞ்சு வைங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்கு 1/4 கப்பு ஜவ்வரிசி சேர்க்குறேன். ஜவ்வரிசி வந்து அந்த சின்ன ஜவ்வரிசி தான் நான் சேர்க்குறேன். இதுக்கு மாவு ஜவ்வரிசிலாம் சேர்க்க வேண்டாம். இந்த ஜவ்வரிசி வச்சாலுமே சீக்கிரமாக வெந்துடும். அது பாருங்கள், அதை போட்டு 2-3 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா வெந்துடுது. இப்போ ஏலக்காவை தட்டி இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வெல்லத்தை வடிகட்டிக்கணும். வெல்லத்தில் அந்த கல் மண்ணெல்லாம் இருக்கும், அது போகிறதுக்காக தான் அப்படி வடிகட்டியாச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒன்று வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்படியே சாப்பிட்றவங்க கூட அப்படியே சாப்பிடலாம். இதில் பால் விட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை. எல்லாமே கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது 2த்தையும் இதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணால் இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஆறின உடனே அதுக்கப்புறம் நம்ம பால் விடலாம். எவ்வளோ சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இந்த பாயசம் வெதுன்னு ஆன உடனே தான் பால் விடணும். சூடாக விட்டிங்கன்னா அந்த பால் திரிஞ்சிடும். ஏன்னா அந்த வெல்லம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது திரிஞ்சிடும். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணனாலே உப்பு சேர்க்கணும். இது நான் ஏன் உப்பு சேர்க்கலைன்னா அந்த வெல்லத்திலே உப்பு இருக்கும், அதனால் நான் அதை சேர்க்கலை.
பால்லாம் விட்டு தவறுங்க அதை எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுது பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது தான் அது எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான அருமையான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.